திண்டுக்கல் செல்லாண்டி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பூத்தேர் பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். திண்டுக்கல் செல்லாண்டி அம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள செல்லாண்டி அம்மனுக்கு திருவிழா தொடங்கியது. கடந்த 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்மன் மின் அலங்காரத்தில் நகர்வலம் வந்தார். அதனைத் தொடர்ந்து புதன்கிழமை இன்று அப்பகுதியுடைய இளைஞர் நண்பர்கள் குழுவின் சார்பாக 36ஆம் ஆண்டாக பூச்செறிதல் விழா நடைபெற்றது. பூவால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் செல்லாண்டி அம்மன் அமர வைக்கப்பட்டு பூத்தேரானது பவனி வந்தது. இந்த பூத்தேரினுடைய நிகழ்ச்சியினை தொழிலதிபர் காமாட்சி பால் பண்ணையினுடைய உரிமையாளர் செல்வகுமார் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பூத்தேர் பவனியானது செல்லாண்டி அம்மன் கோவில் தெருவில் உள்ள அனைத்து வீதி வழியாக அம்மன் சுற்றி வந்தார். தேரின் முன்புறமாக நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடம் எடுத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து இல்லங்கள் தோறும் பூ அலங்காரத்தில் வந்த அம்மனை தரிசிக்க ஒவ்வொருவரும் பூக்களை காணிக்கைகளாக கொடுத்து அம்மனை அருள் பெற்றனர். தாரை தப்பட்டை முழங்க இந்த பூத்தேர் ஊர்வலமானது சிறப்பாக சென்றது. ஏராளமான இளைஞர்கள் பூத்தேர் முன்பாக தங்களை மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணம் ஆட்டம் பாட்டத்துடன் அம்மனை வீதி உலா அழைத்து खंड विपातित मुंड भटाधिपते